சுகருக்கு மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க, ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க, கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க, ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க, ஃபேட்டி லிவருக்கு மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க, நீங்கள் இன்னையிலேருந்து கண்டிப்பாக இந்த செம்பருத்தியில் ஒரு நேரமாவது டீ போட்டு கண்டிப்பாக குடிக்கணும். ஏன் அப்படின்னா இந்த செம்பருத்தி பூவில் ஆந்தோசைனின் அப்படின்னு ஒரு முக்கியமான சப்ஸ்டன்ஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆந்தோசைனின் என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரெஷரை குறைக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, கெட்ட கொலஸ்ட்ரால் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, குறைக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ப்ரெஷர் சுகரை குறைக்க யூஸ்ஃபுல்லாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட்டாக சொல்கிறேன், நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய மாத்திரைக்கு கூட டெய்லி கண்டிப்பாக இது ஒரு நேரம் டீ போட்டு குடிங்க. ரிக்வஸ்ட்டாக சொல்கிறேன், மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தம்பியை பாருங்க, 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன், 140 70 கிலோ. ப்ரோட்டீன் பவுடர், மாத்திரை, ஜூஸு, தேனி, உடம்பு ஒன்றும் கிடையாது. நான் எதுவுமே நான் பண்ண சொல்லலை. நான் கொடுத்தது எல்லாமே பேலன்ஸ்டு டயட் மட்டும் தான். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. என்னோட வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு கமெண்ட்ஸ் எழுதுங்க, ஓகேவா? இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கா? வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் எஸ் எஸ் அப்படின்னு எழுதுங்க, ஓகேவா? எதை மறந்தாலும் ஆந்தோசைனின் மறந்துடாதுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதுங்க, சரியா?